ஹாய் டார்லிங். ம் என்ன பிஸியா? உனக்காக நாட்டுக்கோழி சூப்பு சுட சுட செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நான் வேணா ஊட்டி விடவா? எனக்கு எதுவும் வேணாம். வேணாமா? என்ன சூப்பை விட சார் ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. ஏதாவது ஆபீஸ் டென்ஷனா? உண்மையை சொல்லட்டுமா? வெளி உலகத்துக்கு நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உன்னை நான் பைத்தியக்காரத்தனமா விரும்பினதுனால நான் இப்போ உனக்கு சாதாரணமா போயிட்டேன்ல. எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்து இந்த வீட்டுக்கு முதலாளிங்கிற கௌரவத்தை கொடுத்து என்னை கூடிய சீக்கிரமே ராணியாக்கி அழகு பார்க்க போறவன் நீ. என் கனவை கலைச்சிட மாட்டியே. நான் ஏன் உன் கனவை கலைக்க போறேன்? நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தொட முடியாது. பாப்போம் என்ன பண்ண போற? இந்த விஷயத்துல நீ என் கூடவே இருந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை தடுத்து என்னையும் மாயாவையும் நீ காப்பாத்தணும். ஏய் நிறுத்து. என்ன உன் கூட மாயாவையும் சேர்த்துக்கிற? அதான் மாசம் மாசம் உனக்கு அவ பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாள். எதுக்கு அவளை இதுக்கு மேல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப பேராசைப்படாத சந்தியா, அது உனக்கு நல்லதே இல்ல. உனக்கு நான் ஆசை, எனக்கு நீ பேராசை. நீ என் வாழ்க்கையில நிலைச்சு நிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன மகாராணி ஆக்குறதுக்குள்ள நான் கேஷ் ரிச்சா ஆக போறேன். கேஷ் ரிச்சா? அப்படின்னா தெரியாது? சொத்து வாங்கி வச்சிருக்கிறவன் ரிச், ஹாட் கேஷா வச்சிருக்கிறவன் கேஷியர். இந்த 5க்கும் 10க்கும் எத்தனை வாட்டி தான் நான் மாயா கிட்ட போய் நிக்கிறது? அதனாலதான் ஒரு சின்ன விளையாட்டு விளையாட போறேன். நீ எதுவும் செய்ய வேண்டாம். விளையாட்டு வினையாகாம பாத்துக்கோ. மாயாவுக்கு என்ன பண்ண போற? அதை மட்டும் சொல்லு. செல்வி கர்ப்பத்தை கலைக்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் பிரச்சனை. மாயாவுக்கு சந்தோஷ் ஆல்மோஸ்ட் கிடைச்சிட்டான். அதனால அதை வச்சு பிளாக்மெயில் பண்றதெல்லாம் வேலைக்காகாது. கொஞ்சம் பெருசா யோசிச்சேன். அதை இப்ப செயல்படுத்த போறேன். என்ன யோசிச்ச? மென்டல் பேஷண்ட்டுக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட், ஷாக் ட்ரீட்மெண்ட். அதுக்கான டாக்டர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். பட் இட்ஸ் இல்லீகல். மாட்னா சங்குதான். ஆனா உனக்கு இருக்கிற பணத்தால நீ எல்லா கேஸையும் க்ளோஸ் பண்ணிடலாம். செல்விக்கு தானே நீ இதை பண்ண போற, அதனால எனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ என் அறிவு கெட்ட அறிவே, இத செய்ய போறதே உங்க மாயாதான். அத பிரம்மாண்டமா ஷூட் பண்ண போற டைரக்டர் மட்டும்தான் நான். இது அப்பட்டமான கொலை முயற்சி. அவ யாருக்கும் தெரியாம இத செய்ய நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். அவ உலகத்துக்கே தெரியாம செல்விய பைத்தியமாக்குறத நான் யூடியூப்ல அப்லோட் பண்ற அளவுக்கு 720 பிக்சல்ல வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வைக்க போறேன். அப்புறம் என்ன, பட்டனை தட்டினா பணம் கொட்ட போகுது. இவ்வளோ அழகான முகத்துல எவ்வளோ கொடூரமான எண்ணண்டி உனக்கு. இந்த உலகத்துல எல்லா அழகான விஷயத்திலையும் ஒரு ஆபத்து இருக்கு. இந்த விஷயத்துல நீ என் கூட இருக்கியா, இருக்க மாட்டியா? சொல்ல அறிவு, இருப்பியா மாட்டியா? மாயாவுக்காக நிச்சயமா நான் இருப்பேன். அது போதும் எனக்கு. சூப் ஆறி போச்சுன்னு நினைக்கிறேன். சூடேத்தவா? என்ன பண்றது, நீ தொட்டாலே என் மூளையெல்லாம் மயங்கி போகுது. அப்படி வா வலிக்கு. உன்னை வச்சு மாயாவை எப்படி சுத்த விடுறேன்னு பாரு. என்னங்க வெள்ள முடியெல்லாம் நிறைய வந்துடுச்சு. கூடிய சீக்கிரம் தாத்தாவா போறீங்க போல. என்னது, நான் தாத்தாவா? ஆமா, மாயாக்கும் சந்தோஷுக்கும் குழந்தை பிறந்தா நீங்க தாத்தா தானே. கங்க்ராட்ஸ் மாயா, நீ நினைச்சதெல்லாம் உங்க அம்மாவே நடத்தி வச்சுட்டாங்க போல இருக்கு. யாரு இவங்களா? சந்தோஷ ஒத்துக்க வைக்க நான் பாடுபட்டா அவனுக்கு வச்சிருந்த முருங்கக்காய் பாதாம் அல்வெல்லாம் இவங்க எடுத்து சாப்பிட்டாங்க. ஓ மை காட், அப்படியா? என்ன டாடி பொறை ஏறுது? என்னங்க பாருங்க, இவன் நம்மள கிண்டல் அடிக்கிறான். அடிச்சுட்டு போட்டுமே, என் பொண்ணு எவ்வளோ பெரிய புத்திசாலி பாரு. நானும் அறிவு சேர்ந்து என்னென்னமோ பிளான் பண்ணி இந்த சொத்துக்கெல்லாம் அவளை ஒரே வாரிசாக்கலான்னு பார்த்தா அம்மாவும் பொண்ணு சேர்ந்து எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளேயே முடிச்சிட்டிங்களே. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, நம்ம செஃப் சந்தியா தான். அவ பல விஷயத்துல கில்லாடிங்க. என்ன சித்தப்பா பொறை ஏறுது? நீ பண்ண காரியம் அப்படி மாயா. எங்களுக்கு என்ன, எங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. யார் சொன்னா? எனக்குலாம் வயசாகல, உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு. கீப் குவைட். என் பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. டாடி
அம்மாவை திட்டாதீங்க டாடி, பாவம் இல்ல. ஐயோ மாயா, நீ அடி இத சொல்றது? அனி, இன்னைக்கு மாயா நல்ல மூட்ல இருக்கா. அவ இப்படியே எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும்னா அவ வாழ்க்கை பூரா சந்தோஷ் கூட தான் இருக்கணும். அதுக்கு செல்வி எந்த விதத்திலையும் தடையா இருக்க கூடாது. இனிமேல இருந்து செல்வி நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்திலயும் தடையா இருக்க மாட்டா. அவ கதைய முழுசா முடிக்க நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாம என்னடி பண்ற? அந்த மூலிகை குடுக்கற அம்மா தானே சொல்லுச்சு, இனிமே அவளுக்கு நிரந்தரமா ஞாபக சக்தி வராதுன்னு. அப்படியா? தட்ஸ் கிரேட். என் பொண்ணு முறைப்படி என் மருமகனா வர வேண்டிய சந்தோஷ் கிட்ட அவனுக்கே தெரியாம அவன் மனைவியா வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாரு, அந்த போலியான வாழ்க்கை நிஜமாகணும். அவனுக்கு நீ மனைவியாகணும். செல்வி நிரந்தரமா பைத்தியமாயி மாயா இன்னும் 2-3 மாசத்துல சந்தோஷோட குழந்தைக்கு அம்மாவாயிட்டானா அதை விட வேற என்ன வேணும் நமக்கு? அடுத்த நிமிஷமே ஊரெல்லாம் கூட்டி கல்யாணத்தை பண்ணி வச்சிட மாட்டேன். அப்புறம் சொத்தெல்லாம் நமக்கு தான். சந்தோஷ் முழுக்க முழுக்க மாயாக்கு தான். என்ன மாயா, சந்தோஷம் தானே? பிளானிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு தான் இதெல்லாம் நடக்கும்போது வயித்து கலக்குது. நீ முதல்ல திருட்டுத்தனமா நான் சந்தோஷ்க்கு சாப்பிட கொடுக்கற ஐட்டத்தெல்லாம் சாப்பிடுறத நிறுத்து, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். யார் திட்டுத்தனமா என்ன சாப்பிடுறாங்க அங்கிள்? அது வந்து சந்தோஷ். வேணாண்டி சொல்லாதடி. ஆண்டி, நீங்களாவது சொல்லுங்களேன். அது ஒண்ணும் இல்ல சந்தோஷ், அவ என்ன சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நீ இந்தா சாண்ட்விச் சாப்பிடு. என்ன அங்கிள் எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்கிட்ட சொன்னா நானும் சிரிப்பேன்ல. இல்ல சந்தோஷ், ஒரு திருட்டு பூனை டெய்லி வந்து திருடி சாப்பிடுது, அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் டாடி சிரிக்கிறாரு. ஓ அப்படியா? நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சந்தோஷ், என்ன விஷயம்? இல்ல அங்கிள், யுஎஸ்ல இருந்து நேத்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான். நெக்ஸ்ட் வீக் இந்தியா வரானா. நம்மள மாதிரியே பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி. மாயாவை அவன் ஸ்கூல் டைம்லேயே பார்த்துருக்கான். அவனே மாயா எப்படி இருக்கான்னு கேட்டான். அவன் யூஎஸ்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கானா. அவன் அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸ். மாயாவோட மைண்ட் செட்டுக்கு கரெக்டான ஃபேமிலி. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் அவங்கள நம்ம வீட்டுக்கே இன்வைட் பண்ணுவேன். அப்புறம் என்ன, மாயாவுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் தான். புடிச்ச பையனா? உனக்காக தானடா இவ்ளோ போராட்டமோ? நைட்டு ஃபுல்லா ஏன் கூட தானே இருந்த, காலையில வேற எவனையும் கட்டிக்க சொல்ற. ச்சே. இல்ல, ஏன் கல்யாணத்துக்கு நீ ஏன் இவ்ளோ அவசரப்படுற? ஐயோ மாயா, எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டில் நீ தனியாவே இருப்ப? மம்மி டேடிலாம் ஒரு வயசு வரைக்கும் தான். அப்புறம் லைஃப் பார்ட்னர் தான் எல்லாமே. உனக்கும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், அதான் என் ஆசையே. நாட் இன்ட்ரெஸ்டட் சந்தோஷ். உனக்கு முதல்ல கண்ணு கிடைக்கணும், செல்விக்கு எல்லாம் குணமாகணும், அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். ஏன் ஃபேமிலி கஷ்டத்துல இருக்கும்போது உங்க அம்மா அப்பா தானே எங்களை பாத்துக்கிட்டாங்க. இப்ப நீ கஷ்டத்துல இருக்கும்போது நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேனா? நீ சின்ன பொண்ணு மாயா, எதுக்கு உனக்கு இந்த வயசுல இவ்வளோ பெரிய பாரம்? இது பாரம் இல்ல சந்தோஷ், பொறுப்பு. என் ஃபேமிலி மேல எனக்கு இருக்கிற அக்கறை. எனக்கு என் ஃபேமிலியை விட வேற எந்த ஃபேமிலியும் முக்கியம் இல்ல. ஹலோ கார்த்திக், நான் இப்போதான் பேசிட்டு இருந்தேன். மாயா இப்போ அந்த மைண்ட் செட்டில் இல்லை. சாரி கார்த்திக். ஓகே, நாம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். என்ன மாயா, சும்மா ஃப்ரெஷ்ஷா கல்யாணம் புது பொண்ணு மாதிரி இருக்க, ஆனா முகத்துல ஏதோ டல்னஸ் தெரியுது. அந்த கொடுமை ஏன் கேக்குற? நைட்டு ஃபுல்லா என் கூட இருந்துட்டு காலையில வந்து வேற எவனையும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். கடுப்பா இருக்கு. உன் ஆதங்கம் எனக்கு புரியுது மாயா. கூல் டவுன். உன் வாழ்க்கையில இருக்க பெரிய டென்ஷன் என்ன தெரியுமா? செல்வி கூட இல்ல, உன்னை ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு ஆள் இல்ல. நீ பிரச்சனையில மாட்டும் போது உன்னை இந்த பிரச்சனையில இருந்து மீட்டெடுக்க இங்க யாருமே இல்ல. உன்னை சுத்தி பலசாலிங்களும் முட்டாளுங்க மட்டும்தான் இருக்காங்க. அறிவாளிங்க யாருமே இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீதான் அறிவாளின்னு சொல்ல வரியா? இருக்கலாம். எத்தனையோ நைட்டு ட்ரை பண்ணியும் நேத்து நைட்டு தானே நீ சந்தோஷ் கூட சந்தோஷமா இருந்த. இது யாரோட ஐடியா? என்னோட ஐடியா தானே. போலீஸ் சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு வந்தது இந்த முருங்கக்கா மேட்டர்
இதெல்லாம் யாரோட யோசனை? என்னோட யோசனை தானே. ஆமா, நீ சொல்றதும் ரைட்டு தான். நீ கெட்டவளா இருந்தாலும் என்ன பிளாக்மெயில் பண்ணதுல தொடங்கி நேத்து நைட்டு நீ பண்ண வேலை வரைக்கும் உன் பிளான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் போட்டதெல்லாம் பிளானே இல்ல மாயா. இதெல்லாம் தற்காலிகமா நிம்மதி தர பிளான். நிம்மதிங்கிறது நிரந்தரமா இருந்தாதான் அதுக்கு பேர் வாழ்க்கை. அப்பப்போ வந்துட்டு போனா அதுக்கு பேர் போராட்டம். உன்னோட தற்காலிகமான நிம்மதிய என்னால நிரந்தரமா மாத்த முடியும். இப்ப என்ன சொல்ல வர? நீ நம்பிட்டு இருக்கியே ஒரு கிழவி, அது செல்வியோட கர்ப்பத்தை கலைக்கல. உன்னையும் சந்தோஷையும் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவன் கிட்ட கேக்குதே தவிர உங்க 2 பேரையும் பெட்ரூம்ல வச்சு சாத்தலையே. அதுக்கு இப்ப என்ன, அந்த பொம்பளை ஃப்ராடுன்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலப்பா. அப்புறம் சாமி குத்தமாயிட போகுது. நான் சொல்ல வந்ததெல்லாம் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் முன்னாடி நீ கட்டின எலுமிச்சம் பழத்தால தான் அந்த கார் ஓடுதுன்னு நம்புற முட்டாளுங்கள்ல நீ ஒருத்தி ஆயிடாத. அந்த பொம்பளை நம்பு, ஆனா முழுசா நம்பாத. சாமிய நம்பு, ஆனா சயின்ஸை தூக்கி குப்பையில போட்டுறாத. சயின்ஸா? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. சாமி உனக்கு வழி காட்டும், ஆனா சயின்ஸ் உன் கண்ணு முன்னாடியே உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டும். நான் செல்விய நிரந்தரமா உனக்கு பைத்தியமாக்கி காட்டுறேன். அவ வாழ்க்கை பூரா உனக்கு அடிமையாக்கி காட்டுறேன். உன் புருஷனையே உன் காலை சுத்தி சுத்தி வர நாய்க்குட்டி ஆக்கி காட்டுறேன். உன் புருஷனை உன் லைஃப் டைம் கிஃப்டா உனக்கே திருப்பி கொடுக்குறேன். ஒரு புள்ள என்ன 10 புள்ள கூட பெத்துக்கோ. நீ நினைச்சா இதெல்லாம் செய்யலாம். இவனை நம்ப சொல்றா, நம்பலாமா வேணாமா? நான் சொல்றத மட்டும் கேளு. லைஃப் டைம் ரீசார்ஜ் மாதிரி உன் லைஃபே மாறிடும். அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லு. ஷாக் ட்ரீட்மெண்ட். வாட்? மென்டல் பேஷண்ட்டுக்கு கொடுக்குற ஷாக் ட்ரீட்மெண்ட். 100 வோல்ட்க்கு மேல கொடுத்தா ஞாபக சக்தி போயிடும். 1000 வோல்ட்ஸ்க்கு மேல கொடுத்தா ஆளே போயிடுவாங்க. உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? அவளுக்கு நிரந்தரமான ஞாபக சக்தி போக வைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஒரு கால் பண்ணா போதும், டாக்டர் வந்துருவாரு. 10 நிமிஷத்துல கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு. நான் சொல்ற மாதிரி அவளுக்கு அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணு. இல்ல அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த மூளையை கட்டிட்டு அழு. என்ன சொல்ற? மாட்டு வண்டியா இல்ல ஜெட் ஃபிளைட்டா? பயந்த வாழ்க்கையா இல்ல நிரந்தரமான சந்தோஷமா? கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா எல்லாமே உன் கையில தான் இருக்கு. தேங்க்யூ. டாக்டரை சீக்கிரம் வர சொல்லு. நான் உன்னை நம்புறேன். அப்படி வா வலிக்கு. ஷாக் ட்ரீட்மெண்ட் செல்விக்கு இல்லடி, உனக்கு தான். இனிமே செல்வி உன் கையில, நீ என் கையில. டாக்டர், ஒரு பைத்தியத்துக்கு நிரந்தரமா வைத்தியம் பார்க்கணும். அட்ரஸ் SMS பண்றேன், சீக்கிரமா வாங்க. தேங்க்யூ, பாய். டேய் டேய் பிரபா நில்லு. எங்க போற நீ? எங்க போவாங்க? சவாரிக்கு தான். ஐயே, வாழ்க்கையே போயின் கிடக்குது. இவர் சவாரிக்கு போறாராம். சவாரிக்கு ஏன்டா நீ யாருக்காக இப்படி உழுந்து உழுந்து உழைச்சுன்னு கிடக்குற? ஓ, இப்ப எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? என்னது கத்துறேனா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே ஆவாத மாதிரி கத்திரியான் வேற கேக்குறியா? பெண்ண, அவ என்ன விட்டு போனதுனால வேலை வெட்டி பார்க்காம வீட்டுல உட்காந்துருக்கு சொல்றியா? அடிச்சி வாய மூடு. வேலை வெட்டிய விட கட்ட பொண்டாட்டி தான்டா முக்கியம். அவ ஆத்தாக்காரி வந்து என்கிட்ட சொன்னப்போ என் நெஞ்சே பதறி போச்சு தெரியுமா உனக்கு? ஏண்டா கையில அடிச்சியா நீ? ஆமா, என்ன கோவப்படுத்தினா அடிச்சேன். பொம்பளை பொண்ண கை நீட்டி அடிக்கிற பழக்கம் உனக்கு எங்க இருந்துடா வந்தது? அதுவும் உன் மனசு ஒடையிற மாதிரி என்னென்னமோ கேட்டிருக்க. ஏண்டா உனக்கு என்ன கிறுக்கு இருக்கு பிடிச்சு போச்சா? மோ, நான் என்ன தினைக்கு குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சனா இல்ல தினமும் அவளை கொடுமைப்படுத்துறனா? ஒரு நாள் கூட அவளை பார்க்காம இருந்தது இல்ல தெரியுமா? அவ உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறாமா. என்னமா நான் பேசுறேன் அவ என்ன பேசுனா தெரியுமா உனக்கு? அப்படிதான்டா பேசுவா, அவ அப்படிதான் பேசுவா. வீட்டுக்கு வந்துட்டு கட்டின பொண்டாட்டி கிட்ட இன்னொருத்தியோட புராணத்தை பாடிட்டு இருந்தா எந்த பொண்ணுக்குடா கோபம் வராது? அவளாச்சும் கோச்சுக்கிட்டு போனா. இதே ஏன் புருஷன் அப்படி பேசி இருந்தான்னு வச்சுக்க, செருப்ப கழட்டி அடிச்சிருப்பேன். பெண்ணான்ற உனக்கு கஷ்டமா இருந்தா நீயும் கிளம்பு, நான் தனியா வந்து பாத்துக்கிறேன். பெத்த வயிறு இல்ல, அதாண்ட தாங்காம ஓடி வந்த. இத பாருடா, எனக்கும் வயசாயிடுச்சு. நான் இருக்கேன்ற மெதப்புல ஆடிட்டு இருக்காத. திடீர்னு ஒரு நாள் போய் சேர்ந்துருவேன். அப்ப என்னடா பண்ணுவ? நடுத்தருவுல நிப்படா பாவி, நடுத்தருல நிப்ப. உன் கூட இருக்கிறவனுங்க எல்லாம் அவனுங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு ஒருவேளை சோறு கூட போட மாட்டானுங்க. இத பாரு பிரபா, பேசாம செஞ்சு தப்ப புரிஞ்சுக்கிட்டு உங்க அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு தயவு செஞ்சு கையில வீட்டுக்கு கூட்டின்னு வாடா.
அப்படி இல்லைன்னு வச்சுக்க, உங்க அக்கா வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிளையே தங்கிடு, அவ்வளவுதான். என்னது? என்னடா என்ன மறைக்கிற? எல்லாமே என் பிள்ளைங்க தானடா. வெளியால இருந்தா கூட வெக்கப்படலாம். அந்த வீட்டுக்கு போனாலும் அதுவும் உங்க அக்கா வீடு தானடா. நீ செஞ்ச காரியத்துக்கு உங்க அக்கா காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருக்கான்னு கையில கூட்டிட்டு வர வழிய பாரு. என்னன்னா மானம் கட்ட வேணுச்சியா? அக்காவுக்கு மாமாக்கு சேர்த்து நான் சோறு போடுவேன். அவ வந்தா வரட்டும், என்னாலலாம் அங்கே போயின்னு இருக்க முடியாது. இங்க பாரு, நிஜமான அன்பு இருந்தா அவ என்கிட்ட திரும்பி வருவா. டே உனக்கு நிஜமான அன்பு இருந்தா நீ தேடி போடா அவளை. அப்பதாண்டா அவளுக்கு தெரியும் உன் மனசுக்குள்ள அவ மட்டும்தான் இருக்கான்னு. அப்படி ஒன்றும் பிச்சை ஏற்று வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேணாம். கட்டின பொண்டாட்டினா முதல்ல புருஷ மனசை புரிஞ்சுக்க தெரியணும். கோவத்தில் அடிச்சிட்டேன், அதுக்காக பிறந்த வீட்டு போயிடுவாளாவ? பொண்டாட்டி தான் புருஷனை புரிஞ்சுக்கணுமா? கட்டின பொண்டாட்டிய புரிஞ்சுக்கிறவன் தான்டா நல்ல புருஷன். உனக்கு ஒண்ணு உயிரை கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன்டா. உன் மேல அன்பு காட்டுறதுக்கு உன் பொண்டாட்டி இருக்காடா. இப்படி ஒரு குடும்பம் யாருக்குடா அமையும்? டேய் பிரபா, ஆண்டவன் உனக்கு எல்லாத்தையுமே வாரி வாரி கொடுத்துருக்காண்டா. நீ தாண்டா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. போடா, எனக்காக போடா. இத பாரு பிரபா, நீ வாழலன்னு வச்சுக்க, நான் செத்து போயிடுவேண்டா. உன் வாழ்க்கை தாண்டா எனக்கு எல்லாமே. மோ வேக அழுவுற, அழாதன்றல. போறேன், போய் கூட்டின்னு வரேன். கையில கையில டேய், எங்கடா வந்த? இல்லக்கா, கையில அவ பேர் சொல்றது கூட உனக்கு தகுதி கிடையாது. இல்லக்கா, நான் சொல்றது கொஞ்சம் பேசாத. நீ செஞ்ச காரியத்தை உன ஸ்டாண்டுக்கே வந்து அடிச்சிருப்பேன். என்ன வார்த்தை நீ பேசியிருக்க அவகிட்ட? ஏதோ கோவத்துல. என்னடா கோவத்துல? எனக்கு இப்ப இருக்கிற கோவத்துக்கு நான் மட்டும் உங்க மாமன் கிட்ட சொன்னேன்னு வெயி, அந்த மனுஷன் உன்னை மாப்பிள்ளன்னு கூட பாக்காது. உள்ள தள்ளி லாடம் கட்டிட்டு பாத்துக்க. யார் மேல கை வைக்கிற? அவ பிறந்ததுல இருந்து அந்த மனுஷன் கூட அவளை அடிச்சது இல்லடா. அவளை சீவி சிங்காரிச்சு நகையெல்லாம் போட்டு, இதுக்கு மேல நீ படிக்க வேணாண்டி, மாமனை கட்டிக்கோ, உன்னை சந்தோஷமா வச்சுக்குவான்னு அமிச்சா படுபாவி. அவளை இப்படி வார்த்தையாலே கொண்டு இருக்கு இடக்கேடு கட்டவன. டேய், உன் தகுதிக்கு என் மாவ எந்த விதத்துலடா குறைஞ்சு போயிட்டா? அக்கா, என்னக்கா விட்டா நீ பாட்டுன்னு பேசினே போற? ஏதோ கோவத்துல 4 வார்த்தை பேசினா திரும்ப திரும்ப எடுத்து பேசினா அதான் அடிச்சேன். ஆமா, நான் என்ன நினைக்குமா அவளை அடிக்கிறேன்? கொடுமைக்கார மாதிரி பேசுற. டேய், நீ கொடுமைக்காரன் இல்லடா, கிறுக்கு பைய. இதுவே ஏன் பொண்ணு மேல தப்பு இருந்திருந்தா நானே அவளுக்கு புத்திமதி சொல்லி உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்திருப்பேன். ஏண்டா, புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணு கையில போயிட்டு நீ எல்லாம் அம்மாவாக முடியாது, நான் உன் பக்கத்திலேயே வரமாட்டேன்ல சொல்லிருக்கிற. ஒரு ஆம்பளை பேசுற பேச்சாடா இது? உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குதுடா. உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இங்கிருந்து போடா. இந்த பாருங்க, இது புருஷன் மாடாரிகள் நடக்கிற பிரச்சனை. இன்னைக்கு அடிச்சு போ, நாளைக்கு சேர்ந்துப்போம். நீ இதுல தலையிடாத. பட்டி சிறுப்பால உங்க 2 பேரையும் புருஷன் பொண்டாட்டியா ஆக்குனவன் நான்டா. நீ நல்ல புருஷனா நடந்திருந்தா எதுக்குடா என் பொண்ணு இங்க வந்து உட்காந்துருக்க போறா? இப்ப கூட என் பொண்ணா உன் வீட்டை விட்டு வரல, நான் தான் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறேன். உன்கிட்ட அடிப்பட்டு சாவணும் என் பொண்ணுக்கு நான் தலையெழுத்தா? நீ இல்லன்னா அவளுக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சிட்டியோ? உனக்கு வாழ்க்கை கொடுத்தவடா அவ. இந்த பாரு, இது அவ சொந்த வீடு. அது மட்டும் இல்லாம அவ பேர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்கு. அது இல்லாம அவ படிச்ச படிப்பு அவளை காப்பாத்துண்டா. 10ஆம் கிளாஸ் கூட தாண்டாதவன் நீ. உன் வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்க மாதிரி இருந்த என் ஒரே பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு கட்டி வச்ச பாரு. நீ நடனா அவளை வேண்டாம் வெறுப்பா பாக்குறியா? கையில கையில அக்கா அப்படிதான் பேசின்னு இருக்கோம். அதுக்கு நம்மளை பத்திலாம் தெரியாது. நீ வா கையில. நீ கூப்பிட்டதா அவ ஓடி வந்துருவா நினைச்சியோ? என் கால்ல விழுந்து கெச்சினால அவ வர மாட்டாடா. இந்த பாரு, அந்த மனுஷன் வரத்துக்குள்ள நீ இங்க இருந்து போயிடு, இல்லன்னா அடிப்பட்டே சாவ. போடா இங்க இருந்து. அடியா அடி. சின்ன வயசுல நான் உன்கிட்ட வாங்காத அடியா. அந்த மாதிரி நினைச்சிட்டு போறேன். இந்த பாருங்க, எப்ப இருந்தாலும் நீ தான் அக்கா, நான் தான் உன் தம்பி. இது ரத்த பாசம். இதெல்லாம் யாராலையும் மாத்த முடியாது. நம்ம கையில வராதுன்ற, நான் கூப்பிட்டா வரும். பாரு கையில கையில போடா, வெளியே போடா. அக்கா விடுங்க கையில. இனிமே நான் உன்னை அடிக்க மாட்டேன் கையில. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இதான் வீட்டுக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு வெளியே போடா. அக்கா அடிக்கா அடி. உனக்கு இல்லாத உரிமையா? அடிக்கா. ஐயோ, கிறுக்கு பயல. உன்னை அடிச்சு ஏன் கை தாண்டா வலிக்குது? இது ஏன்டா இப்படி கொல்ற? அம்மாட்ட தான் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்குன்னு சொன்னியாமே. வெளியால தான் அப்படி சொல்லுவாங்க. சொந்த தம்பி அவனாச்சும் அப்படி சொல்லுவானா? ஏண்டா,
நீ மட்டும் சொந்த அக்கா போட்டு கை நீட்டி அடிக்கலாமாடா? அவ கண்ணத்துல அடிக்கலடா, என் மனசையும் அடிச்சு உடைச்சிட்ட. இது பாரு, இதுக்கு மேல கையில உன் கூட வாழ மாட்டா. நீ வெளிய போடா. அக்கா அது நீ சொல்லாத, கையில சொல்லட்டும். வெளியில போ. கையில வெளியில போன்னு சொல்றல்ல. நீ எப்படி பேசுற? நானா பேசல, நீதான் என்ன இப்படி பேச வச்சிட்ட. நீ மட்டும் இப்ப மரியாதையா வெளியில போல, நான் எங்க அப்பாவை கூப்பிட்டுருவேன். கூப்பிடு கையில, கூப்பிடு. நான் என்ன அப்படி பெருசா தப்பு பண்ணிட்டேன்? எவ்வளையோ ஒருத்தி என்ன நினைச்சு கண்ண பொண்டாட்டி என் பக்கத்திலே வராம நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மா, இனிமே இவரை என் முகத்திலே முழிக்க வேணாம்னு சொல்லுமா, போக சொல்லுமா. கையில கையில டேய், நீ நெசமாவே அவளை விரும்புறவனா இருந்தா இங்க கத்தி கலட்ட பண்ணி எங்க மானத்தை வாங்காம கிளம்பு. போய் அம்மாவாச்சியை நல்லா பாத்துக்க. போடா.